ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இந்த இன்டர்வியூல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். பொதுவாகவே ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா ஒரு ஒரு சிலர் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க, இன்னும் சிலர் வந்து செட் ஆகவே மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் உங்க கூட சேர்ந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோன்னு ஆயிடும், எங்கேயோ போயிடுவீங்க. ஆனா இந்த ராசிக்காரர்கள் பக்கம் மட்டும் போயிடாதீங்க, பயங்கரமா வியூஸ் போகும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அவங்க பக்கம் மட்டும் போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும். எப்ப இருந்தாலும் இவன் எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான், எனக்கு இவனுக்கு ஆகவே மாட்டேங்குது, 7ஆம் பொருத்தம் போல அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்லயே நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா? அதனால இந்த ராசிக்காரர்கள், இவங்களுக்கு ஆகாத ராசிக்காரர்கள் யாரு, ஆகிற ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அருமையா இருக்கும் சார். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தி. அதாவது நம்ம ஜாதகத்தோடைய பொருத்தம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இவருக்கு செட் ஆவாரா, இந்த பையனுக்கு இந்த பொண்ணு பொருத்தம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் பலது பார்த்தது உண்டு. அது எல்லாமே பொதுவாக நம்ம ராசியை வச்சு கனெக்ட் பண்ணுறது கிடையாது. அதில் முக்கியமானதே ஜாதகத்தோட பொருத்தம். ஜாதகம் ரெண்டும் பொருந்தது நல்லா இருக்குன்னா இந்த சோகால்டு வைப்புங்கிறது செட் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைமும் நல்லா இருக்கும்போது அது ஹிட் ஆகிடும். இப்படி ஒன்று. ரெண்டாவது, ராசி மண்டலங்களுக்குள்ள பொதுவாகவே நம்ம என்ன சொல்லணும்னா இந்த க்ஷேதபாவம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விரயஸ்தானம் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ராசிகள் பொதுவாகவே மேட்ச் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த பாவகங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா 24 மணி நேரம் செந்தில் கவுண்டமணி பார்க்குற மாதிரியே இருக்கும். லைவ்ல டப்பாவை எடுத்து அவன் அடிப்பான், திருப்பி இவர் எடுத்து அடிப்பார், இப்படியே இருக்கும். 6ஆம் இடம், 8ஆம் இடம், இதுதான் லாஜிக்கு. வேற ஒன்றும் பெரிய சமாச்சாரம்லாம் இன்னைக்கு நான் பேச போறதே கிடையாது. இது இப்படி இருக்கும்போது இது ஏதாவது பரிகாரம் பண்ணி ஒட்ட வைக்கலாமா? பரிகாரம்ங்கிறா ஒரு விஷயத்த நம்மளால தடுக்கவே முடியாது, ஏதாவது பண்ணி தாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதுக்கு பரிகாரம். இதை ஈஸியா உன் கையில இருக்குமா? ஸ்டில் த பால் இஸ் இன் யோர் கோர்ட். அதனால உங்க வாழ்க்கை நீங்களே அடுத்த 45 வருஷம் பார்ப்பீங்களா, இல்லை அது ஏதாவது பரிகாரம் பண்ணி அவங்க கூட இருக்க முடியுமா? தயவு செய்து புரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஜாதகங்கள் செட் ஆகாதுன்னா பளிச்சுன்னு செட் ஆகாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னதான் சொன்னாலும் உங்க பொண்ணு கண்டிப்பா அந்த பையனோட தான் கல்யாணம் ஆகும். ஏன்னா ஜாதகத்துல பூர்வ புண்ணிய பிராப்தம்னு ஒன்று இருக்கு. எப்பெல்லாம் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேர்ந்ததுன்னா 100% லவ் மேரேஜ் தான். நோ டவுட், 200%. அதாவது 5 டிகிரிஸ்க்குள்ள 2 பேருக்கும் கன்ஜங்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா லவ் மேரேஜ் தான். இதுவே பையன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, சுக்கிரனும் கேதுவும் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பா லவ். இதெல்லாம் எதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஜாதக பிராப்தத்துல கட்டத்துல 10க்கு 10 பொருத்தம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கான பிராப்தமே லக்ன பிராப்தம், ராசி பிராப்தம், மேட்சிங். தட்ஸ் வாட் இஸ் கால்ட். இப்போ என்ன சப்ஜெக்ட்னா, எந்த ராசிக்கு எந்த ராசி மேட்ச் ஆகாதுன்னு கேட்குறாங்க. விச் இஸ் இன்ஃபேக்ட் இது வேற ஒரு ஆங்கிள் மேட்சிங்கும் சொல்றோம் நம்ம. இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசிகள் ஆகாது, எந்தெந்த ராசிக்கு இந்த ராசிகள் ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சார். துலாம் ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஆகவே ஆகாது, அவங்க பக்கம் என்ன பண்ணாலும் தயவு செஞ்சு திரும்பி கூட பாத்துறாதீங்க அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்கள்? துலாத்துக்கு மெயின் ப்ராப்ளம் ரிஷபம் தான். ரிஷபத்தினால நிறைய பிரச்சனைகள், நிறைய செலவு, நிறைய சுமை, இதெல்லாம் வந்து பொதுவாகவே துலாமுக்கு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரிஷபத்தில் கனெக்ட் ஆகக்கூடிய நபர்களை கொஞ்சம் தூரமாக வைக்கிறது நல்லது. ஏன்னா ஈகோவை டச் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரே ராசிஸ்தானம், ஒரே அதிபதி ஸ்தானமாக இருந்தாலும் இது வேற அது வேற. சாரீஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் சாரீஸ் விற்கிறவங்களுடைய விஷயம் எப்படி ஓப்பனாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகாக பட்டு புடவை ஜரியை போட்டு எப்படி இருக்குது பாருங்கள், சாமுதிரிக்கா பட்டு அப்படின்னு சொல்றதுல எவ்வளோ சந்தோஷம். அதுவே ஒரு ஜட்டி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு வைங்க, என்ன சொல்லுவோம், என்னென்ன மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, இது பாருங்க ஜரியை போட்ட ஜட்டி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜட்டின்னு மட்டும்தான். ஆனால் ரெண்டும் ஒன்று தான். இதுவும் க்ளோதிங் தான், அதுவும் க்ளோதிங் தான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்தது ஜாக்கியோடது. என்னன்னா அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நமக்கு கொஞ்சம் சங்கடம் கொடுத்தாலும் ஒரு காமெடியாக இருந்தாலும் அது உண்மையை வந்து ஓப்பனாக சொல்கிறான். அதில் டேக்லைனே பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஆர் நத்திங்னு போடுவான். போடவே அதை டேக்கடா அவர், நீ போடவே போடாத. இதில் 2 விஷயம் சொல்லலாம், ரெண்டுமே சுக்கிரனுக்கான ஸ்தானம். எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு நல்ல பொண்ணுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணால் மாத்திரக்கும், பார்லரில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் டிஃபரன்ஸ் எப்படி புரியுதா? இந்த மாதிரி அந்த டிஃபரன்ஸ் பொதுவாக கொடுக்கும். அதனால பொதுவாகவே அங்கே சங்கடங்கள், கஷ்டங்கள், கர்மா இதெல்லாம் ரொம்ப அதிகமாக கையில் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா துலாத்துக்கு ரிஷபம். இந்த லக்னத்தை கரெக்ட் பண்ணல, ராசி மட்டும் சொல்கிறேன். அதனாலே பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இல்லை
இருக்கக்கூடிய ஆட்கள் ரிஷபத்தை பக்கத்தில் வச்சுன்னா வீட்டில் யார் மூத்த பெண் இருக்காங்களோ, இட் கேன் பி மாமியார், இட் கேன் பி அம்மா, இட் கேன் பி மூத்த பெண் பெரியம்மா, யார் இருந்தாலும் அவங்களுடைய லைஃப்பில் நிறைய இறப்புகள் பார்ப்பாங்க. சின்ன வயசுலேயே ஹஸ்பண்ட் இருந்துருக்கிறது, சின்ன வயசுல போய் கஷ்டத்தில் மாட்டிக்கிறது, கர்ப்பப்பையில் கட்டியா மை எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பொதுவாக நடந்தது. அதனால் ரிஷபத்தை கையில் வச்சுக்காமல் இருக்கிறது பெட்டர். அடுத்ததான் ஆகக்கூடிய ராசிகள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபத்துக்கு நல்லா க்ளோஸாக போகிறதுங்கிறது 100% கும்பமும் மிதுனமும். அதில் டிவைன்லி காட்லின்னு சொன்னால் மிதுனம். அதோட டாப் கிளாஸ், எல்லாத்துலேயுமே ட்ரஸ்டபிள், எல்லாத்துலேயுமே ஆக்கர்ஷணம், எல்லாத்துலேயுமே நம்பிக்கை. அதாவது இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அந்த, அதாவது என்ன சொல்கிறது, நல்லதுலேயும் அவன் தான், தீமையான விஷயத்துலையும் அவன் தான், அயோக்கியத்தனம் பண்ணாலும் அவன் தான். புரியுதா? இந்த 3 காம்பினேஷன்லேயும் பக்கத்துலேயே இருக்கிற ஆட்கள் சிம்மம். சிம்மத்துக்கு அல்டிமேட் சரணாகதி. துலாத்துக்கு, சிம்மத்துக்கு, மேஷத்துக்கு, தனுசுக்கு ஒரு காம்பினேஷன் ஓடிகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருப்பாங்க. மோஸ்ட்லி துலாத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் கும்பத்தில் தான் குழந்தைகள் பிறப்பாங்க, துலாத்திலே இருப்பாங்க. ஃபேமிலி லைஃப் அமையிறது பார்த்தீங்கன்னா 85% வந்து மேஷம், சிம்மம், தனுசுல தான் அமையும். துலாம் ராசி நண்பர்களுடைய வீட்டில் கேட்டிங்கன்னா ஒய்ஃப் என்ன ராசின்னு கேட்டால் மோஸ்ட்லி மேஷ லக்னமாக இருப்பாங்க, மேஷ ராசியாக இருப்பாங்க, இல்லையா சிம்மம் தனுசு ராசி அல்லது லக்னத்தில் பிறப்பாங்க. இந்த மாதிரி கரெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். யாரை கூடவே வச்சக்கூடாது. கடன் பிரச்சனை, நம்ம 24 மணி நேரம் பிரச்சனையே இருப்போம், எதிரி மாதிரி 24 நாள் சுற்றிட்டே இருப்போம்னா மீனம். மீனம் இருக்கிற வரைக்கும் கடன் இருக்கும், மீனம் இருக்கிற வரைக்கும் ஹெல்த் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது, இவங்களை தூரமாக வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது துலாத்துக்கு. கண்டிப்பா சார். மீனம் ரிஷபம் இவங்க 2 பேரையும் எப்பயுமே தூரமா வச்சுக்கலாம். ரிஷபம் அல்டிமேட். ஓகே, ரிஷபத்தை வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நல்லதும் அவங்கதான், கெட்டதும் அவங்கதான். மோஸ்ட்லி கெட்டதுதான், அதாவது ரொம்ப கம்மி. மீனம் வந்து எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது. ஆகக்கூடிய ராசிகள் அதையும் சொல்லிட்டீங்க. ஏ கிளாஸ் சிம்மம். சிம்மம் தான் டாப், சிம்மம் தான் உயிர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இயல்பா அந்த நட்பு வந்துருமா, நீங்களே போட்டுக்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல போய் கேட்டாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற நட்பு பார்த்தாலும் சரி, அப்படிதான் அமையும். இல்லைன்னா அமையாது. அந்த ஸ்தான பலம் அவ்வளோ அளவுக்கு வேலை செய்யும். இப்போ ஏதாவது ஒரு ராசி துலா ராசிக்காரர்களுக்கு இவங்க கூட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்படின்னா எந்த ராசிக்காரர்கள்? மிதுனம், சிம்மம், இந்த 2 பேர் கூட டிராவல் பண்ணால் வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்துக்கு வரும். ஏன்னா வேவ்லென்த் மேட்ச் ஆகும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியும். சிம்மமாக இருந்தால் நீங்கள் சொல்லாமையே புரியும். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். கம்ப்ளீட் ட்ரஸ்ட், கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், முழு திருப்தி, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அமேசிங். பொதுவாக ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது எந்த ராசியோ அந்த ராசியிலேருந்து 11ஆம் இடத்தை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம். அந்த 1, 3, 7, 11 துலாத்துக்கு வந்து மேஷம் டாப் கிளாஸ், நான் சொல்கிறது கனெக்டிவிட்டியில். சிம்மம் கம்ப்ளீட் ட்ரஸ்ட்டு, அதை விட்டோன்னா தனுசு டிபெண்டபிள். அந்த 3 வார்த்தைகளை நான் அடக்கிடலாம். கண்டிப்பா சார். செட் ஆகக்கூடாத ராசி என்ன ஆனாலும் தயவு செஞ்சு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ராசி என்ன? 2 ராசி சொல்லணும். முதல் கன்னி, ஓகே, ரிஷபம். 2 பேரும் ரெண்டுத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சாமி நீ அங்க அக்கடை உண்டு నేను ఇక్కడ ఉంటాను அப்படின்னு வடிவேல் மாதிரி இவங்க 2 பேரும் நம்ம குடும்பத்துக்கு வேணவே ஆகவே ஆக இருந்ததுன்னா பிரச்சனை தான். ஹெல்த் கை வச்சிரும், நிறைய அலைச்சல், தெரியலாத பிரச்சனை, நிறைய இழுத்து சண்டை போடுறது, ஆல் தோஸ் திங்ஸ் கூட. ஒரு வேலை கூட இருக்காங்கன்னு சொல்லும் போது சரி பரவாயில்ல அவங்க கூட இருக்க நம்மளும் ஏதாவது ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொன்னா என்னென்ன பண்ணலாம் சார்? வெள்ளி போட்டுக்கணும். நமக்கு நெகட்டிவா யாரா இருக்காங்கன்னா வெள்ளி இருக்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை மற்ற விஷயங்கள்லாம் செட் ஆகும், அவங்களால பாதிப்புகள் குறையும். ஃபஸ்ட்டு அர்ணா கேர் கட்டணும். ஆண்களாக இருந்தால் அர்ணா கேர், பெண்களாக இருந்தால் வெள்ளியில் ஒரு கொலுசோ வெள்ளியில் கையில் ஏதாவது ஒன்று போடுறது உங்களுக்கு நல்ல மாற்றம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல, இது எல்லாம் எதன் மேலே டிபெண்ட்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம். இந்த காலபுருஷ தத்துவத்தில் 4 விதமான செக்மெண்ட்ஸ் இருக்குது, கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் 1 தர்ம திரிகோணம், 2வது அர்த்த திரிகோணம். தர்ம திரிகோணம்னா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்கள் கூட நான் இணங்கி போவேன். எக்ஸாம்பிள் நீங்கள் மிதுனம்னு வைங்க, துலாமும் கும்பமும் இணங்கி போவோம், அது தர்மம். அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொன்னால் அடுத்த செக்மெண்ட். அர்த்தத்தினா கேள்வி கேட்கும், வேலை செய்யும், ஆனால் பணம் வரும், சந்தோஷம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. மிதுனத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் கடகம், விருச்சிகம், மீனம், இது அர்த்த திரிகோணம். 3வது செக்மெண்ட் இன்ப திரிகோணம். இவனால நமக்கு நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றது சிம்மம், தனுசு, மேஷம். புரியுதா? இருக்கிறதுலே படு மோசம், எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது இவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மோட்ச திரிகோணம். மோட்ச திரிகோணம்னா எந்த ராசியிலிருந்து நீங்கள் 4, 8, 12 கூடிய பாவகங்கள் கனெக்ட் ஆகுதோ அவன் மோட்சம். அவனால பிரச்சனை தான். அவனை வந்து நீங்கள் எப்படின்னா
நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆளாக வச்சுக்கலாம், இல்லையா எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது வச்சுக்கலாம், இல்லையா நம்ம சோகத்தை கேட்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்டாக வச்சுக்கலாமே தவிர கூட வச்சுக்க முடியாது. இப்போ இதில் இன்னொரு காம்பினேஷன் சொல்லணும். தர்ம திரிகோணமோ இன்ப திரிகோணமோ நல்லா செட் ஆகும், அர்த்த திரிகோணமோ மோட்ச திரிகோணமோ செட் ஆகும். இது ரெண்டும் கிராஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ப்ளஸ். ஆமாம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஆல்வேஸ் மைனஸ், இட் கேனாட் பி ப்ளஸ். புரியுதா? அதனால எந்தெந்த ஆள்கள் யார் யார் அதை வச்சு தான் இந்த லாஜிக் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் லைஃப்லேயே போட்டு பேட்டர்ன் போட்டு செக் பண்ணாலும் இது இப்படி தான் இருக்கும், வேற மாறவே மாறாது. உலகத்தில் இருக்க சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்துற ஒரு ஆளாக இருந்தாலும் அவனுக்கு இப்படி தான் வீட்டில் அவையும். இது வந்து உலக ரகசியம் மாதிரி. அதனால இது வந்து பூர்வ ஜென்மத்தோட பந்தத்தை வச்சு தான் இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணுறோம். இதுக்கும் மேலே ஜாதகத்தில் லக்னம் முக்கியம். இவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் பேசுனது ராசி. உங்கள் ஜாதகத்தை பார்த்து அங்கே லான்னு எழுதியிருக்கும், அதை வச்சு தான் மெயின் ஸ்க்ரூட்டனி ஆரம்பிக்கும். லக்னம் ரொம்ப முக்கியம். ஆமா, இதை வச்சு நீங்க அந்த இடத்த அப்ளை பண்ணீங்கன்னா அந்த லக்னத்துல அப்படியே மேட்ச் ஆகும். அதனால எல்லாருமே எல்லா ராசியோட நல்லா சேர்ந்து சந்தோஷமா இருங்க. திஸ் இஸ் பியூர்லி அ ரிசர்ச் டாபிக். ரெட்ரோ ஆன்மீகம் கேட்டதுனால இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோட கண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இவ்வளோ பொறுமையாக இந்த டாபிக் பற்றி நாங்கள் பேசணும்னு சொன்ன உடனே அதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணி ஓகே இவங்களுக்கு இவங்க ஆக மாட்டாங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க, அட்லீஸ்ட் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த பரிகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கூட இணக்கமாக போகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.